மூர்த்தி, தாத்தா சொன்னாரு என் மாமன் சுகந்திக்கு சீர் வைக்க கூப்பிட வருவார்னு. காணாமடா. வருவான் வருவான், வராம எங்க போயிட போறான்? நான் எப்படி வேணாலும் கூப்பிடலாம், 1000 இருந்தாலும் மணிமரன் தாய் மாமன்டா. ஆனா நீ? சாரிங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன். ஏய், எங்கடா அந்த இன்ஸ்பெக்டர் வர சொன்னேன், இன்னும் வரல? இன்ஸ்பெக்டர் சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துருவாரு. இப்ப வந்துருவாரு. என்னடா வந்துட்டாரு. மாணிக்கல், என்ன இங்க வர போறீங்க? நல்லா இருக்கிறேன். அப்புறம் என்ன நீ மட்டும் வந்திருக்கிற? எங்க பிள்ளைங்க? மாணிக்கவேலு 4 பிள்ளைகளை ரெடி பண்ணியிருக்கிறேன். இருக்கிறதுலே சின்னதா இருக்கிறதா மூர்த்தி கொடுத்துருவோம், இருக்கிறதே வளர்த்தி ஆகிறதா நான் எடுத்துக்கிறேன். மீதி 2 உனக்கு தான் மாணிக்கவேலு. என்ஜாய் பண்ணலாம். அடாடாடாடா, ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேரும் ஒன்று ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப சேர்ந்துருக்கிறீங்க. நான் எதுக்கு நந்தி மாதிரி, நான் கிளம்புறேன். ஏய் வாடா. நண்பண்ணா நீ தாண்டா என் மனசை அறிஞ்சு நடந்துக்கிறான். அப்ப இன்ஸ்பெக்டர் அந்த 4 கூட்டு வரணும் இல்லை, அதில் 1 இவனை கூட்டுற, நீ 1 எடுத்துக்க, நான் 2 எடுத்துக்கிறேன். மாணிக்கல் அப்படியே பண்ணிடலாம், என்ஜாய் பண்ணலாம். டேய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான். என்ன சொல்றீங்க? நாளை காலை வரை நான் உன் விருந்தாளிதான், என்னை பக்குவமா பத்திரமா வச்சுக்கோ. மின்னும் கண்ணை கண்டா துள்ளும் இடையை கண்டா போதை தாரும் மாறாயறுதடி அச்சச்சோ. சொல்லவே வேணாவா கிக்கா ரக்கமோ ராரா ராரா அடியக்கா சக்கா எக்கா சக்கா எக்கா சக்கா. Saka
எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரையும் தட்டி தூக்கிட்டு உனக்கு தாய் மாமா சரி வச்சே திருவனு எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தா சுகுந்தி. ஆமா சந்தோஷ், எங்க அம்மாவும் அதே சொன்னாங்க. அண்ணன் தங்கச்சி வரவனா எங்க அம்மாவும் உங்க அப்பாவும் மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒருவன் நான் இந்த உலகத்துல எங்கேயுமே பார்த்ததில்ல. ஏன் சுகுந்தி, நாம கூட தான் அத்தை மக மாமா வரவனா எப்படி இருக்கணும்னு இந்த ஊருக்கே உதாரணமா இல்லையா? ஆமா சந்தோஷ், நம்ம பிரச்சனை தீர்ந்து நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும். அது மட்டும் இல்ல, எங்க அப்பா திடுதிப்புன்னு என்ன திரும்ப பண்ணிருக்காரு, என் அத்தை மக மாணிக்கவேல் கிட்ட போய் சீர் செய்ய வாடான்னு அழைக்க போயிருக்காரு. இன்னும் அவன் வந்தா என்ன ஆகுமோ? சுகுந்தி, நீ ஏன் சுகுந்தி பயப்படுற? எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியுமில்ல, அவர் நினைச்சதை சாதிச்சு காட்டுவார். அப்போ நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவோம்ல? சுகுந்தி, ஒண்ணு சேர்ந்தலாம் சுகுந்தி, நீ ஏன் பயப்படுற? சரி, அத்தை மாமா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க சுகுந்தி. அப்புறம் ஆமா, எங்க அப்பா எப்பயுமே சும்மா சும்மா என்ன திட்டிகிட்டே இருக்காரு. நாளைக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிடுறேன் அப்படின்னு வரா. சுகுந்தி, ஒண்ணுல நம்ம ஒண்ணு சேர வைக்கணும் தான், அப்புறம் நான் பார்த்துறேன் விடு. ஏய் சுகுந்தே, ஏய் சேருவீடா, சேருவீங்க. ஏடா நான் தான் உங்க உறவே வேடான்னு இருக்கிறேன்ல, அப்புறம் ஏடா வலினா வந்து தொந்தரவு பண்றா? மாமா அது வந்து ஏய் உறவே இல்லைங்கிறப்ப என்னடா மாமா? ஏய் சுகுந்தே, இதுதான் கடைசி. இன்னொரு தடவை உன்னோட உன்னை பார்த்தா இவத்தையா கொண்டு போட்டுருவேன். ஏய் உனக்கு அதுதான்டா. அப்பா என்ன பண்ணீங்க? சந்தோஷ் தான் என் புருஷன். சின்ன வயசுல இருந்து இவன் தான் உனக்குன்னு சொல்லி சொல்லி தானே வளர்த்தீங்க. ஓ மாமா, நாங்க என்ன மாமா தப்பு செஞ்சோம்? தப்புலடா, துரோகம், நம்பிக்கை துரோகம். ஏய் மாமா மச்சான் ஆசைப்பட்டு விளையாட்டுக்கு கோழி சண்டை விட்டா விசகத்தி கட்டி வச்சு ஜெயிக்கிறது துரோகம் இல்லையா? அத ஈன பையனுக்கு பிறந்ததான்டா நீ. உனக்கு என் பொண்ணு கேக்குதா? ஏய் அது ஒரு காலம் நடக்காதுடா. போயே ஒப்பங்கிட்ட சொல்லி வையே. ஏய் இங்க என்னடி பண்ற? போன கட்டுக்க போ. அப்பா சந்தோஷ். சந்தோஷம் சந்தோஷம். ஏங்க இப்ப என்ன நினைச்சு இந்த குதி குதிக்கிறீங்க? இவன் தப்பு பண்ணிட்டா? ஏய் நம்ம பிள்ளை நம்மள பேசினா நல்லா இருக்குமா? அவன் அப்படி என்னதான் தப்பு பண்ணா சொல்லுங்க. ஏய் இந்த கழுதுவே கேளுடி, என்ன தப்பு பண்ணானே? ஏய் சுகந்தி, இங்க வா. இந்த மனுஷன் இந்த ஆட்டம் போறாருனா அப்படி என்னடி தப்பு செஞ்ச? வாய் திறந்து சொல்லி தரடி. ஐயோ அம்மா, சந்தோஷ் மாமாட்ட பேசுறேன். இது தப்பா? ஏய் இன்னொரு தடவை அவனோட உன்னை பார்த்தா தொலைச்சு விடுவான். ஏய் இவ்வளவுதானா? நான் கூட என்னமே எதுன்னு பயந்தே போயிட்டேடி தங்கம். என்னடி கிண்டலா? ஏய் மலர்கொடி, இன்னொரு தடவை அவனோட இவளை பார்த்தா கொண்டு போட்டுருவேன். இவன் இல்லடி அவன. ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மாமா மாமா கூட பேசுறது என்னங்க தப்பு இருக்கு? என்னைக்கா இருந்தாலும் இவளை அவனதான் கல்யாணம் பண்ணிக்க போறான். அதனால என்ன தப்பு இருக்கு பேசுறதுனால? எதுக்கு இந்த ஆட்டம் ஆடுறீங்க? ஆத்தாலும் போது கனவு கண்டுகிட்டு இருக்கிறீங்களா? ஏய் தெருவில் போற பிச்சைக்காரனு கட்டி வச்சாலும் கட்டி வைப்பானு தவிர அந்த கேன பையன் பார்த்த ஈன பையனை கட்டி வைக்க மாட்டேன்னு. ஏய் சுகுதே, அதெல்லாம் விட்டு அவனை தான் கட்டிக்குவேன். இல்லெல்லாம் சாவுன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணனா உன்னை நானே கொண்டு போட்டுருவேன். ஏய் நீ குறுக்க வந்தா உன்னை பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன், வெட்டி போட்டுருவேன். சரி 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 கோவப்படாதீங்க. முதல்ல நம்ம பிள்ளைக்கு நாளைக்கு மனைய முடிப்போம். அதுக்கப்புறம் பொண்ணை கொடுக்கலாமா வேண்டாமான்னு பொறுமையா உட்காந்து பேசிக்கலாம். சரியா? அதானே நான் பிள்ளைக்கு தாய் மாவு சீர் வைக்க மாணிக்க வேலை கூப்பிட போயிட்டு இருந்தேன். போற வழியில அந்த நாயார கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தான். அவளை அங்கேயே வெட்டி போட்டிருக்கணும். அப்பா என்ன பண்ணீங்க? நான் என் தாய் மாமா கிட்ட தானே பேசுறேன். தாய் மாமன், ஏய் தாய் மாமா சீர் என் தங்கச்சி பையன் மாணிக்க வேலை தானே வைக்க போறான். அந்த பாண்டியங்கால என் வீட்டுல பட்டுச்சுன்னு வச்சுக்க, அவன் காலியா வெட்டி விடுவான். நான் போய் மாணிக்க வேலை கூப்பிட்டு வரேன். அம்மா சொல்லுடி. அப்பா நல்லவரா கெட்டவரா? அது எனக்கே தெரியலடி. இங்க பாருடி, உங்க அப்பாவோட இந்த வரட்ட கௌரவமோ அவங்க சித்தப்பா சகுனி குணம் தான் நம்ம குடும்பத்தை இப்படி ஆட்டி படைக்குது. என்ன பண்றது? அம்மா அப்படின்னா நானும் சந்தோஷம் கல்யாணம் பண்ணா கூட நம்ம குடும்ப பிரச்சனை தீராதா?
அப்படி சொல்லடி தங்கம். ஏன் அண்ணன் வீட்டுக்கு நீ தான் நீ மருமக. இதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனா ஒண்ணு, என்ன நடக்கும், அது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாதுடி. எதுக்கா இருந்தாலும் நீ தயாராயிரு, சரியா? நெஞ்சில் மாமழை தந்து வானம் கூத்தாட, கொஞ்சம் தாமரை வந்து எங்கும் பூத்தாட. எத்தனை நாள் பார்ப்பது, எட்டி நின்று காய்வது. கள்ளக்கூழல் பாடல் உள்ளே ஓடுது, கண்மூடி காதோரம் பாடுது. நெஞ்சில் மாமழை கண்டு வானம் கூத்தாட, கொஞ்சம் தாமரை வந்து எங்கும் பூத்தாட. மாணிக்கவேலு, ஏ மாணிக்கவேலு, உன் தாய் மாமா உன்னை பார்க்க வரேன்னு சொன்னானா? அநேகம் இப்ப வர நேராச்சுடா.
இன்னைக்கு ஒரு நாளாவது இந்த பிள்ளைங்களோட இருக்க கூடாது என்னடா? தாத்தா வந்தவன் வந்த வேலையை மட்டும் பாரு. எனக்கு தேவையில்லாம அட்வைஸ் பண்ண வேண்டாம். டேய், நான் உன்னை விட மோசமானவடா. இனி 4-5 பிள்ளைங்களோட இருந்தவன். ஆனா எந்த நேரம் நான் 10-15 பொம்பளையோட இருந்தவன். டேய், இது உங்க அப்பனுக்கும் தெரியும், உங்க மாமனுக்கும் தெரியும். உங்க மாமன் என்னோட போட்டா கும்மாளம் போட்டுருவேன். டேய் மாணிக்கவேலு, நீ எப்படி வேணாலும் இருந்து போ, நான் வேண்டான்னு சொல்லல. உன் தாய் மாமன் பொண்ணு சுகந்தியை பார்த்திருக்கிறீங்களா? தங்க செலடா. அந்த தங்க செலை கிடைக்கணும்னா இனி உன் தாய் மாமன்ற மரியாதையா நடந்துக்க. அப்பதான் அந்த தங்க சேலை உனக்கு கிடைக்கும். என்ன நான் சொல்றது புரியுதா? புரியுது புரியுது. எங்க மாமன் வர நேரம் நீ இருக்க வேண்டாம், நீங்க கிளம்புங்க. ஏய், வாங்க மாமா. அது வந்து பொண்ணுக்கு சீர் வைக்கணும்னு கேட்க. அது மட்டும் இல்லை மாப்பிள, யாரையாவது போட்டு என் பொண்ணு சுகந்துக்கு மாப்பிள பார்க்கணும். பார்க்க வேண்டியது தானே? அவ தாய் மாமன் பையன் சந்தோஷம் உயிருக்கு உயிரா விரும்புறா. சின்ன வயசுல இருந்து அவனுக்கு தான் சொல்லி சொல்லி வளர்த்துட்டுமே. கட்டி வச்சுட்டு போக வேண்டியது தானே? அவன் தான் எதிரியோட மகனாச்சே. தெரியுமே, இல்லைன்னா என்ன தேடி வந்திருப்பீங்களா? ஏய், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் முன்னே சொல்லிட்டேன். அவன்கிட்ட சொல்லு, நான் சொன்னதெல்லாம் சொல்லு, அவன் சம்மதிப்பான். தாத்தா சம்மதிக்க வேண்டான்னு நான் முடிவு பண்ணோம், நீ இல்ல. அது இல ரத்தம் அப்படிதான் இருக்கு. நீ சொல்ல வேண்டியது சொல்லு. சித்தப்ப, என் பிள்ளை சமைச்சதுக்கு தாய் மாமன் சிறு மாணிக்க வேலையை செய்யிட்டான். என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்த பிறகு தாய் மாமன் சிறு மாணிக்க வேலையை செய்யிட்டான். அந்த மாலை போடுறது பொட்டு கிட்டு போடுறதுலாம் மாணிக்க வேலையை செய்யிட்டான். நான் சொல்றது என்ன சித்தப்ப? சூப்பர் மாமா. நீங்க என்னமா சொன்னீங்க? மாமன் பேசுறது நடக்கிறது பார்த்தா தலைங்களா இருக்கு தாத்தா. டேய், நீ சும்மாரா. மாணிக்கவேலு, நீ சொல்றது நல்லா, உனக்கே நல்லா இருக்கா? தாய் மாம சீரு மாணிக்கவேலு தான் செய்வான். அதை எவன் தடுக்கு வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். சுகந்திக்கு கல்யாணம்னா என் பேர மாணிக்கவேலு விடுத்தான். அதை விட்டுட்டு மாப்பிள்ளை பார்க்கிற மயிரணி பார்க்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, சொல்லிவிட்டேன். நான் என்ன ஒடுங்கின சொம்பா? வேணா வச்சுக்கிறது, வேணா தூக்கி எறியறதுக்கோ? பட்டுன்னு சொல்லுங்க மாமா, எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு. டேய், நீ வேற சும்மாரா. மணிமாரா, நல்லா யோசி, நல்ல முடிவை எடு. இந்த கிழவனோட ஆசையை அழிக்க முடியா இருந்தா உனக்கு நல்லது. சரி சித்தப்பா, அப்படியே நடக்கட்டும். நாளைக்கு தாய் மாமன் சீரோட வந்துருங்க. சுகந்துக்கும் மாணிக்க வேலுக்கும் கல்யாணத்தை பத்தி நாளைக்கு பேசி முடிவு பண்ணிக்கலாம். மாப்பிள, நான் வர மாப்பிள. என்னையா அப்படி பாக்குற? சகல என்ன சர்க்கஸ்க்கு முன்னே சேர்ந்துட்டியா? பப்பூர் மாதிரி இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு கலர் கலரா போட்டுக்கிறா. கோமாளி மாதிரி ஆயிட்டியா? ரெண்டு பொண்டாட்டி எல்லாம் கட்டினவன் எல்லாமே கோமாளி தான்டா. அது நீ தான் ஏரியா பிரிச்சுட்ட. இந்த சைடுல அவ போட்டது, இந்த சைடுல அவ கலரு, இந்த சைடுல அவ கலரு, இந்த சைடுல இவ கலரு. அதுக்கு நாமளே வனையை தேடிக்கிட்ட இப்ப நாம என்ன பண்றது? சரி, உங்களை பத்தி நம்ம ஊர் பக்கத்தூர்ல ஒரு சிறுக்கானந்தான்னு ஒரு சாமியார் வந்துக்கிறாரு. அவர் என்ன சகல எச்சத்து போறாரு? எதுக்கு வரம் கேட்டா எச்சத்து போறாரு. எச்சத்து? ஆமா, நான் சொன்னேன் என் சகலைக்கு தான் குழந்தையே இல்ல,
ரெண்டும் சின்ன சின்ன வயசு தான். கூப்பிட்டு வரட்டுமா? குழந்தை வரம் கொடுப்பீங்களான்னு கேட்டேன். ஏச்சத்துப்புறம் போய் கேட்டியா? ஆமா, முடிச்சவனே அவர் கூப்பிட்டு வா, நான் குழந்தை வரம் கொடுத்து அனுப்புறேன்ட்டார். கொடுத்துருவேன். எப்போ போகலாம்? எப்படியோ ஒன்று குழந்தை வந்தா போதும். சரி, அடுத்த வாரம் போகலாம். இல்லை, நான் இப்போ கொஞ்சம் வேலை இருக்குது, ஒரு 10 நாள் கழிச்சிட்டு போகலாம். அப்படிதான் போகலாம். ஐப்பசியில் வேணாம், கார்த்திகை மாதம் போகலாம். அப்போதான் சீக்கிரம் செட் ஆகும். பட்டுமா? அப்படியே பண்ணிடலாம். சரி, நான் போயிட்டு வரேன். பத்திரமா எல்லாம் பார்த்துக்கோ. சரி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஏடி 2 பேரும் எங்கடி போனீங்க? ரொம்ப டயர்டா இருக்குது. வாங்கடி, எங்கடி போனீங்க? மொத்தமா செல்லகிளி ஏண்டி 2 பேரும் என்னங்கடி பண்றீங்க? மனுஷன் டயர்டா வந்திருக்கிறான், அந்த கட்டில எடுத்துட்டு வாங்கடி. சூப்பர், இப்பதான் நீங்க நல்லா கொண்டாடிங்க. மாமா வாங்க. இல்லங்க, என்ன மாமா, என்ன பிரச்சனை? டயர்டா இருக்குது. கொஞ்ச நேரம் காலை முடிச்சு விட்டீங்களா சும்மா எதமா இருக்கும். ஏயா, இந்த சைடு என் பக்கம் தானே? ஆமா. இங்க மட்டும் என்ன கலர் மாறி இருக்கு? இந்த சைடு செல்லக்களி செலக்ட் பண்ணது. நீ வந்து சட்டையை மட்டும் செலக்ட் பண்ணிட்ட. இங்க பாரு, நீ சட்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்ட, செல்லக்களி டவுசர் செலக்ட் பண்ணிடுச்சு. டபாய்க்கிற பாரு, நான் வந்து பச்சை தான் கேட்டேன். நான் உன்கிட்ட கீழ பச்சை தான் கேட்டேன். அவளுக்கு பச்சையா இருக்குது, சிவப்பு இருக்கு, எனக்கு பச்சை இருக்கு. நீ போற கழட்டு. இங்க பாருடே, ஒத்துக்க மாட்டேன். அடி இருக்குடி. நான் சொல்றது பாரு, கொடை எடுத்துட்டு நான் அறுத்துறேன். நான் சொல்றது கேளுடி. மாமா ஏதோ என் ஜாக்கெட்டுக்கு மேட்சிங்கா போட்டுருக்காரு. அப்படி சொல்லுடி என் செல்லக்களி. அப்படி வெச்சு போடு. இது என்னது? பச்சை, நல்ல பொந்துரு பச்சை. இங்க பாரு பச்சை. பாத்தியா, மாமா ஒரு புத்திசாலியா தான் போட்டு வந்திருக்காரு. அப்ப இங்க ஏன் பச்சை இல்ல? அந்த பக்கம் எப்படி மாறுச்சு? டைலர் தப்பா செட்டிட்டேன். நீ நான் என்னடி பண்றோம்? மாத்தணுமா இல்ல உன்ன மாத்தணுமா? டைலர் மாத்தணுமா உன்ன மாத்தணுமா? அட பாத்தீங்களா, அவ்வளவு மாட்டீங்களா? கரும் புடிச்ச ஊட்றே, அவ பக்கம் என்னமோ போட்டுக்கோ, எனக்கு தேவையில்ல. சரி, இப்ப எதுக்கு மாமா எங்களை பேசி கூப்பிட்டீங்க? எங்களால சமாளிக்க முடியாது. எனக்கு டயர்டா இருக்குது. கொஞ்ச நேரம் படுக்கல, காலை அமைக்க விடுடி. இதுக்கு ஏன் மாமா கேட்கணும்? காலம் துணி. ஏய், அது ஏன் பக்கம்டி? அது ஏன் பக்கம்டி? பச்சை தாண்டி உன் பக்கம். அப்ப நீ அங்க போன. என்ன சோகமா இருக்குதா? அடாடாடாடாடா. வாய் வந்து இப்பதானே நீங்க அருமையான பொண்டாட்டிங்க. அழுத்தி விட்டா அருமையான பொண்டாட்டி. ஆமா ஆமா ஆமா. வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டா. அடி பாவி. ஐயோ, அடி ஏழு அடிக்கிற. ஏன் பக்கம் அடிக்கிற? அது ஒண்ணும் இல்ல, ஏன் பக்கம் உட்கார்ந்த கொசு உன் பக்கம் உட்காந்துச்சு, அதனால அடிச்சேன். அப்படியா? அடி. ஏண்டி சிரிக்கு முண்டை, என்னதுக்கு ஏன் பக்கம் அடிக்கிற? அடி சிரிக்கு முண்டை, அங்க உட்கார்ந்த கொசு இங்க உட்கார்ந்துச்சு, இங்க உட்கார்ந்த கொசு மறுபடியும் அங்க போச்சு. அப்படியா? ஆமா. சரி. அடி பாவிகளா. என்ன தைரியம் இருந்தா ஏன் காலை எட்டி உதைப்ப? இந்த பக்கம் உட்கார்ந்த ஈ அந்த பக்கம் உட்கார்ந்துருச்சு. ஏன் ஈ எப்படி ஈ உட்காரலாம்? அதனால அடிச்சேன். வாடி, இப்ப இருக்கு உனக்கு வாடி. நான் ஷூ கழட்ட முடியாது. சுகமா இருக்குதுடி. என்ன பாக்குறா? ஐயோ, காலு பொண்ணுடா, காலை கடிச்சேடி. ஏன் பக்கம் உட்கார்ந்த ஈ உன் பக்கம் உட்கார்ந்தனால அடிச்சியா? அதே போடி. அப்ப நீ அடிச்சினா நானும் உன் பக்கம் அடிப்பேன். ஏய் உடுங்கடி. வரனே இல்ல. இந்த காலை அமுக்கு சொன்னா ஒரே அடியா மேல அனுப்பிச்சிருவீங்களா இருக்குது? ஸ்டேஜ் மேலயா?
அந்த பக்கம் என்னது, அவ அந்த பக்கம் அடிக்கும் போது அவ பக்கத்தை நான் அடிக்கிறதுல என்ன தப்பு? அப்படிதான் அடிப்பேன். பாரு, அவ தானே முதல்ல அடிச்ச, கொசு உட்கார்ந்து அது உட்கார்ந்ததுன்னா அப்ப நானும் அடிப்பேன். உங்களை சமாளிக்க முடியாது. எப்பா முருகா, உனக்கும் 2 பொண்டாட்டி தானே, எப்படா சமாளிக்கிற? போ போ. என்னங்க, உங்க தங்கச்சி புருஷன் உங்க தங்கச்சி பேச்சை கேட்காம தன் பிள்ளைக்கு சீர் செய்யறதுக்காக அந்த பொம்பளை பொறுக்கி கிட்ட போய் என் பிள்ளைக்கு நீதான் சீர் செய்யணும்னு அந்த மணிவேல்கிட்ட போய் கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த மணிவேலும் சரின்னு சொல்லி ஒத்துட்டு இருந்திருக்கான். இதை தான் நான் அன்னைக்கே சொன்னேன், நீதான் கேட்கல. சரி, நம்ம ஊரில் 4 பெரியவங்களை கூட்டிகிட்டு போய் தங்கச்சி வீட்டில் நியாயத்தை கேட்போம். ஆமாம்பா, நம்மள 4 பேர் 4 விதமாக பேசாம முதல்ல பார்த்துக்கணும்பா. ஏய், போய் இவன் வேலையை பாடுறா, நாங்கள் இதெல்லாம் பார்த்துக்குறோம், பெரியவங்க நாங்கள் பார்த்துக்குறோம். டேய் சந்தோஷ், சீர் வச்ச கையோட உன் கல்யாணத்தை பேசி முடிச்சலான்னு இருக்கிறேன். உனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையே? ஆனா என்னங்க நீங்க, நம்ம பிள்ளை எப்படா கல்யாண பேச்சு பேசுன்னு காத்துக்கிட்டு இருக்கா, அவங்கிட்ட போய் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே. ஏங்க, சுமதி அவனும் உசுறு குசுரா காதலிக்கிறது உங்களுக்கு தெரியாதா என்ன இப்படி கேட்குறீங்க? தெரியும் தெரியும், தெரிஞ்சுதானே இந்த ஏற்பாடே பண்ணணும். என்ன, என் மச்சான் முரட்டுத்தனமாக இருக்கிறவன், நம்ம மேலே இருக்கிற கோபத்தில் நம்ம மருமகளை வேற யாருக்காவது நிச்சயம் பண்ணாலும் பண்ணிடுவான். எதுக்குங்க? சுகந்தி நம்ம வீட்டு மருமக, அத யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவன் நம்ம வீட்டுக்கு தான் மருமகளா வரணும். சரி, இதுக்கு யாரு குறுக்க வேணாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். டேய், போய் சுகந்தி கிட்ட சொல்லுடா, நீ எதுக்கும் பயப்படாத, நீ ஏன் பொண்டாட்டின்னு அவகிட்ட சொல்லு. சரிம்மா. அப்பா, சுதந்திர நான் அரைச்சு சொல்லுமா? ஏய், அவள்கிட்ட சொல்லு, எத்தனை பேர் ஏற்று நின்னாலும் அவளை தூக்கிட்டு வந்து என் மகனை கட்டி வைப்பேன்னு நான் சொன்னேன்னு சொல்கிறான். ஆமா, யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டோம். சரிம்மா, சொல்லிடுறோமா? சரி, போய் சொல்லிட்டடா. வாசுந்தி, வாசுந்தி, நம்ம 2 குடும்பத்தையும் எப்படியாச்சும் ஒன்று சேர்த்தலான்னு பார்த்தா உங்க அப்பா நம்மளையும் நம்ம காதலையும் பிரிக்க பார்க்கறாரு. இங்க பாருங்க, நம்ம காதலும் பிரியாது, நம்மளும் பிரிய மாட்டோம். எல்லாம் புலம்புறதை விட்டுட்டு முதல்ல எங்க அப்பா மனசை மாத்த பாருங்க. உங்க அப்பா மனச நானா? எவ்வா, எங்க அப்பாவாலேயே முடியல, ஏன் எங்க அத்தையாலேயே முடியல, நான் எப்படி சுமந்தி முடியும்? மாத்தணும் சந்தோஷ், நான் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா எங்க அப்பா மனசை மாத்தணும். சுகந்தி, இந்த பிரச்சனை எல்லாமே உன் சீர்ல முடிவாயிரும் சுகந்தி. என்ன, நான் உனக்கா இல்ல மாணிக்க வேணுக்கானு தானே? சுகந்தி, ஏன் ஆச்சரியப்படாத சந்தோஷ், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நடக்க போற இந்த விஷயத்துல எனக்கு கல்யாணம் பண்ண போறாங்க. 90% மாப்பிள்ளை மாணிக்கவேல் தான். சுகந்தி, அப்ப நம்ம காதல் என்ன கண்ணாமூச்சி விளையாட்டா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? சுகந்தி, நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேரணும்னா எவ்வளோ நாள் பொறுமையா இருந்தேன். இல்லைன்னு வையே, உன்னை இங்கேயே தாலி கட்டி உன்னை என் பொண்டாட்டி ஆக்கிடுவேன். இல்லைனா இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? நல்ல மனசுங்கிறதுனால அவனை சும்மா விட்டு போறேன். இந்த மேல இவனை மறந்துட்டு இவன் பக்கத்து தலை வச்சு கூட பண்ணக்கூடாது. புரியுதா? போடா வீட்டுக்கு. என்ன சொல்றீங்க? நிச்சயமா? ஆமா சுகந்தி, உனக்கும் மாணிக்கவேலுக்கும் நேத்திக்கே உங்க அப்பா நிச்சயம் பண்ணிட்டாரு. அதுக்கு சாட்சியா கருப்புசாமி பெரியவர் தான் இருந்தாரு. என்னது, எங்க அப்பா நிச்சயம் பண்ணிட்டாரா? எங்க அப்பா நிச்சயம் பண்ணா போதுமா? நான் இதுக்கு சம்மதிக்க வேண்டாமா? ஏன் சம்மதம் இல்லாம எங்க அப்பா எப்படி நிச்சயம் பண்ணிருப்பாரு? அப்படியே ஏத்தரச்சுக்கா செத்துருவேன். ஒழுங்கா இவனை மறந்துட்டு வீட்டுக்கு வரப்பாரு. ஏங்க,
இவங்கிட்ட என்னங்க பேச்சு? நம்ம மாணிக்க வேலை வர சொன்னா சும்மா 2 தட்டு தட்டிட்டு போயிட்டே இருக்கிறாரு. மாணிக்க வேலை எதுக்குடா வரதா? நானே 2 தட்டு தட்டனா அவன் வீட்ல போய் உட்காந்துக்கலாம். மரியாதை அவன் மறந்துட்டு போயிட்டாரு. பார்த்தவன அவ்வளவுதானே. ஏங்க இவங்கிட்ட என்னங்க பேச்சு? வாங்க, மாணிக்க வேலை வர சொன்னா 2 தட்டு தட்டிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஏய் சந்தோஷ, நீ வீட்டுக்கு போடா, நான் இவனை கூட்டி போறேன். இங்க பேச சொல்லுங்க. கோவிந்தா கோவிந்தா. சாமி, சாமி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. அம்மணியை வரைச்சல். சாமி என்னது இது? ஆசீர்வாதம் பண்ணுங்க, என்னென்னமா பண்றீங்க? அப்பா, ஆண்கள் என்றா எச்சு, பெண்கள் என்றா எங்க குருஜி இச்சு இச்சும் பாரு. சாமி நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு பிடிச்ச பொண்ணு உங்கள்கிட்ட கூட்டிட்டு வந்துட்டேன். நீங்க தான் பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் சாமி. பண்ணிக்கலாம் பக்தா. அம்மணி அருகில் வா. வாடந்தாடா. சீக்கிரம் பொண்ணு அழைச்சிட்டு போய் மேரேஜ் பண்றது ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க சாமி, நான் வரேங்க சாமி. சரி சரி. தாய்மாமன் ஆயிருக்க என் மச்சான், என் பங்காளி மாணிக்க வேலை தாய்மாமன் சீர்சையை கூப்பிட்டுருக்கிறான். இது எந்த விதத்தில் நியாயம்? பாண்டியா, நீ சொல்றது சரிதான். ஆனா மாணிக்கவேலும் மாமா முறை தானே. யோ என்னையா பேசுற நீ? தாய் மாமன்னு சொன்னா எல்லாம் தாய் மாமுறை செஞ்சு முடியுமா? எந்த ஊர்ல இது நடக்குது? ஐயா நீங்க முடிவு பண்ணி சொல்லுங்க, நான் தாய்மாமன் சீர் கொண்டு போறதா வேண்டாமான்னு. பாண்டியா, சீர் வைக்கிறதுக்கு, கூப்பிடாத சீர் வைக்கிறதுக்கு நீ என்ன அவ்வளோ ஒன்றும் இல்லாதவனா? என்னங்கய்யா பண்றது? மலர்கொடி என் பொறுப்பாச்சே, அந்த உரை விட்டு கொடுத்துட முடியுமா? அண்ணன் எப்படியும் வந்துருவான், சீர் கொண்டு வந்துருவான்னு தடத்தையே பார்த்துட்டு இருப்பாள் ஐயா. பாண்டியா, நீ முடிவு எடுத்துட்டியா? அப்படிதான் புறப்படு. அந்த ஊர்ல 4 பெரிய மனுஷன் இருக்க மாட்டானா? நாம சொல்ற நியாயத்துக்கு அவன் கட்டுப்பட்டு தான் ஆகணும். சரிங்கய்யா, நீங்க என் கூட இருந்தா போதும். எத்தனை பேர் ஏற்று வந்தாலும் தாய்மாமன் சீர் செஞ்சுட்டு தான் நான் மறுவேளை பார்ப்பேன். பாண்டியா, நாங்களும் கூட வரோம் உனக்கு சப்போர்ட்டா. நீ தைரியமாக சீர்வரிசையை ஜாம்தூம் நடத்த நான் இருக்கிறேன். அந்த வீடு அந்த ஊர்லேயும் 2 பேர் இருப்பாங்க, நாங்களும் கூட இருக்கிறோம். சீர்வரிசையை நல்லா சிறப்பாக செஞ்சுட்டு வந்துடலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படியே கூட இருப்பீங்களா? கண்டிப்பாக இருப்போங்க பாண்டியா. சரிங்கய்யா, நாளைக்கு நாம் எல்லாம் சீர்வரிசை எடுத்துகிட்டு போகலாம். என் தங்கச்சி மகளுக்கு சீர் செய்ய நான் யாரை கேட்கணும்? அப்புறங்கய்யா இன்னொரு சமாச்சாரம், தாய்மாமன் சீர் வச்ச கையோட என் மகனுக்கும் என் தங்கச்சி பொண்ணு சுகந்திக்கும் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடலான்னுக்கிறேன். இதுக்கு என் மச்சான் ஒத்துக்கலைன்னா என் தங்கச்சி பொண்ணை தூக்கிட்டு வந்து நம்ம ரங்கனார் கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடுவேன். இது சத்தியம். அதுக்கு மேலே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்.
சரி பாட்டி. நீங்களாம் என் கூட இருக்கணும். கண்டிப்பா எல்லாமே உங்க கூட இருந்து சரி வாங்க போலாம். சிறப்பா செஞ்சிடலாம். சரி வாங்க போலாம். மாமன் பொண்ணாட்டம் தெரியுது. அட நம்ம மாமன் பொண்ணா போதையில தெரியவே இல்லை. ஆமா எப்படி பூங்குடா நண்பனா அது நீதான்பா. உன் வேலையை கரெக்டா செய்யற. உன்னோட நண்பனை நீ தான் மெச்சுக்கணும். இவெல்லாம் ஒரு ஆம்பளை. மரியாதையா பேசிட்டு என் நண்பன் மாணிக்கோட பொண்டாட்டிக்கு பொண்டாட்டி அப்பாவோட சும்மா விட்டு போறேன். தூக்கி போட்டு மேய்ச்சி விடுவேன். வெர்ரா நீ அடிச்சா இவ தாங்க மாட்டா. ஏய் நீ எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு. காண்டவனாட ஊர் சுத்தாம ஒழுங்கா வீடு போய் சேரு. ஏய் எனக்கு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு போய் வேலை பாரு. இங்க பாரு, நான் சந்தோஷோட பொண்டாட்டி. என் பாண்டி மாமாவுக்கு மட்டும் நீ பண்றதெல்லாம் தெரிஞ்சுச்சு உன்னை வெட்டியே போட்டுருவாரு. ஏய் பாண்டி என்ன பெரிய இவனா? நாளைக்கு உனக்கு சீர் செய்யும் போது உன் புருஷன் இந்த மாணிக்க வேலைதான்னு தெரியும். கற்பனை வைக்காம ஒழுங்கா ஊடு போய் சேரு. போடு. மாணிக்கவேல இவ ஒத்து வருவான்னு நினைக்கிறியா? எனக்கு என்னமா? ஏய் டவுட்டா இருக்கா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு, எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு. பத்தா வணக்கம் சாமி. உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எதுக்கு? அது வேற கிராக்கி ஒன்றும் கிடைக்கல, அதனால தான். வேற கிராக்கி எதுவும் கிடைக்கல, அதனால தான். கராக்கி கிடைக்கலன்னா என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க? நானே கராக்கியா? யாரோ ரெண்டு பெண்ணுக்கு குழந்தை வரம் கொடுக்குன்னு கேட்டிய, கூட்டி வந்தாயா? ஓ அப்படி சொல்லுங்க. என்னமோ உங்க சிசி என்னென்னமோ சொல்றா அப்படி. ஆமா ஆமா கூட்டி வந்துக்கிறேன். சகல தான் அவர் பொண்டாட்டி தான், குழந்தைங்க இல்லை. எனக்கு பொண்டாட்டியே இல்லை. அட மடையா, வெளியே நிறுத்திட்டு உனக்கு என்ற உள்ற வேலை? சாமி, இப்பயே பெண்களை அழைத்து வா. ரொம்ப அலையிறாரு சாமி, என்னன்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கு ஒன்றும் புரியல. சகல சகல சொல்லு சிங்கப்பூர். சாமி ஊரு தான் ஒண்ணுக்கு ரெண்டு கட்டி ரெண்டுக்குமே ஒண்ணு இல்ல. வர கொடுங்க போ. வாங்கடி. ஆசீர்வாதம். இவர் தான் சாமியார், கும்பிடுங்க. ஆசீர்வாதம். போங்கடி, ஆசீர்வாதம் பண்ணிக்கிறீங்க. முதலில் பெண்களை ஆசீர்வதிக்க வேண்டும். முத்தம் கொடுக்க பாக்குறாரு. என்ன கட்டுப்பிடி என்ன பண்ற? சாமி என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. பல்லு விளக்கு. என்னடா என்னடா சகல? சாமி என்ன பொண்ணுங்களுக்கு மட்டும் இச்சு கொடுக்குற, எங்களுக்குலாம் எச்சு கொடுக்குற? என்ன ஆண்கள்னா எச்சி தான், பெண்கள்னா பிச்சு பாரு. எங்க குருஜியோட ஆசீர்வாதம் இதுதான். நான் உலகத்திலே கேட்காத சாமியார் ஒருத்தான்.
பொண்ணுங்கன்னா எச்சு கொடுப்பாரு, ஆம்பளைனா எச்சு கொடுப்பாரு. சரி என்ன பண்ணணும் கேளியா? சாமி ஆ. எப்ப பூஜை ஆரம்பிக்கலாம்? பூஜை வச்சுக்கலாம் இப்போ சொல்லுங்க பாப்போம். சுவாமி தானத்துல இருக்கிறார். உன் மனைவிமார்களுக்கு கட்ட தோஷம் இருக்கிறது. கட்ட தோஷமா? அதுக்கு என்ன சாமி பண்ணணும்? மெத்தையை விரித்து நைட்டி பூஜை செய்ய வேண்டும். நைட்டி பூஜையா? இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இது உனக்கே ஓவரா தெரியலையா? அதுதான் இத பாருங்க, ஜிப்பு முன்னாடி வச்ச ஜிப்பு நைட்டியா இருக்கணும். ஏன் சைடுல வச்சா கழட்ட ஜிப்புக்கு முடியாதா? முன்னாடி வச்ச நைட்டி ஜிப்பு முன்னாடி இருக்கணுமா? சாமி வேலன் கட்டிய தாலி எங்க இருக்குது? யோ, தாலி எங்க இருக்கு? உங்களுக்கு நெஞ்சில இல்லையா? இருக்கு. அந்த தாலிக்கு நான் வந்து விசேஷ பூஜை செய்ய வேண்டும். அப்படி உரி விட்டா எல்லாம் தெரிஞ்சு போயிடும். தாலி ஏன் மாமா? என்ன பண்ண போறீங்க? தாலி தூக்கி மேல கூட தான் போட்டுக்கலாம். ஏன் உள்ள போடுறது இல்லையா? போடுறது இல்ல. எங்கேயோ ஒண்ணு போடு, சொல்லு. சரி சாமி, பக்தா, பூஜைக்கு என்னென்ன பூஜைக்கு வேண்டிய லிஸ்ட் கொடுப்பா. என்னென்ன பொருள் வாங்கணும் சொல்லுங்க சாமி. பாதாம் 1/4 கிலோ, பாதாம் பருப்பு 1/4 கிலோ. பாதாம் பருப்பா? ரைட். இங்க வாயா, காது கேட்கல. பாதாம் பருப்பு 1/4 கிலோ, பாதாம் பருப்பு 1/4 கிலோ, முந்திரி 1/4 கிலோ, முந்திரி 1/4 கிலோ, பிஸ்தா பருப்பு 1/4 கிலோ, பாதாம் பருப்பு 1/4 கிலோ, சுண்டா காய வச்ச பால் 1 டம்ளர். இதெல்லாம் கல்யாணம் பண்ணி முதல் ஒரு போற பொண்ணு வச்சு ஆம்பளை இருப்பாங்க. ஏயா எல்லாம் பூஜைன்னா தேங்காய் பழம் தான் காப்பாங்க. நீ என்னடி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க? நீங்க குறிச்சி குழந்தை கொடுக்கறதுக்கு அதான் வேற பூஜைக்கு. சாமியார் அதெல்லாம் சாப்பிட்டாராங்க குழந்தை போறாரு. இது பக்தா, இது வந்து குழந்தை வரம் கொடுக்கிற பூஜை. அதுக்கு முந்திரி பருப்பு வேணும். பிஸ்தா வேணும். ஆமா ஆமா. சுண்ட காய்ச்சல பால் வேணும். ஆமா. ஏன் கால் போட்டு விஷதாயின்னு கொடுத்துறோமே. இது வேற எதுக்கோ வாங்கின மாதிரி தெரியுது ஐயா. அதான் சொன்ன தெரியலையா? சரி வேணாம் வேணாம், எப்படியோ ஒண்ணு குழந்தை பிறந்தா போதுமையா உடியா. தெரிஞ்சுக்கிட்டா சரி. நீ சரியில்லை அப்புறம் இப்படிதான் பக்தா, போகணும். சொல்லுங்க சொல்லுங்க சாமி. அடுத்த வாரம் நிறைந்த பௌர்ணமி. அடுத்த வாரம்? ஆ. ஆ. அன்னைக்கு அழைத்து வாருங்கள், பூஜை செஞ்சு விடலாம். சரி வாங்க சாமி. சரி அன்னைக்கு எங்க பொம்பளைங்களாம் எப்படி இருக்கணும்னு மட்டும் சொல்லுங்க. ஆமா, எப்படி இருக்கணும்? அருள் வந்துருக்குது சாமி. அருளா? அருள் வந்தாதான் உங்க மணி சொல்லுவாரா? நான் உங்கள் வீட்டிற்கு வரும் பொழுது உங்கள் மனைவிமார்கள் இருவரும் 6 ஷாம்பு போட்டு குளித்து அடே அப்பா, ஒன்லி ஹெட்னு சொல்லு. இருமா இருமா. உங்கள் மனைவி மாதிரி சொல்லாத, உங்க மனைவி மாதிரி சொல்லு. என்ன தப்பு தப்பா சொல்றீங்க? சேர்த்து சொல்லிட்டீங்க. பக்தா, கரெக்டா பாயிண்ட் பிடிச்சேன். கோபத்துக்கு ஆளாயிராதீங்க. மனைவிமார்கள் 6 ஷாம்பு போட்டு குளித்துக்கிட்டு சரி என்ன தலை நிறைய மல்லிப்பூ வச்சுக்கிட்டு முன்பக்க ஜிப்பு வச்ச நைட்டி அணிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பூஜை சிறப்பாக இருக்கும். இல்லை என்றால் நாரி போகும். தெரிஞ்சுக்கிட்டா சாமியார் பத்தி. ஆமா சாமியார் பத்தி அப்படித்தான் தெரிஞ்சுக்கிட்டா சரி. சரி கொண்டாந்து உள்ள விட்டு ஏதோ ரெண்டு சரி சிங்கப்பூர் எல்லாம் ready அடுத்த வாரம் வர சொல்லிடலாம். ஜிப்பு தானே ரெடி சாமி பண்ணிடலாம். நாங்க அப்ப உத்தரவு வாங்கிக்கிறோம். ஓகே நீ சொல்ற சொல்ற மாதிரி. மாதிரி சரி சுவாமி, நாங்க போயிட்டு வரோம். வாருங்கள். நீங்க தியானத்துக்கு போங்க. யோ, நீங்க எத்தனை பேர் சொன்னாலும் என் மனசு ஆறாதையா? என் தங்கச்சி பையன் மாணிக்க வேலை தாய்மாமன் சீர் வச்சு என் பிள்ளைக்கு சடங்கு வச்சு வீட்டுக்கு அழைக்கணும். என்னையா பெரிய மனுஷன் பார்த்துட்டு இருக்கிறீங்க? நியாயத்தை எடுத்து சொல்லுங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் தான் தாய்மாமன். அதை விட்டுட்டு வேற யாராவது தாய்மாமன் வந்தா இந்த பாண்டியனோட கோபமும் என் அருவா வேகம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அட பங்காளி, வயசானாலும் வாய் சவர் குறையிலையா? கூப்பிடாம வந்துட்டு இந்த ஆட்டம் போடுற. உன்ன முறையா கூப்பிட்டு இருந்தா அடங்க முடியாது, ஆட்டம் போட்டிருப்ப. கொஞ்சம் அடங்கு. டேய், எங்க அண்ணனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகிதை இருக்கு? எங்க அண்ணா இந்த ஊரு தர்ம மகாராஜா. ஒரு பொறுக்கி அத்த எங்களை பத்தி பேசுற அளவுக்கு நீ வந்துட்டியோ? இங்க பார், வந்தமா வேலையை மட்டும் பாரு, புரியுதா? அத்த கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. நான் என்னமோ நீங்க கூப்பிடாம சீர் செஞ்ச மாதிரி பேசுறீங்க. யோ மாமா, இதுக்கு தான் நான் ஒதுங்கியே இருந்தேன். எதுக்கே என்ன கூப்பிட்ட? நான் பங்காளி என்னமோ ஒரே அடியா தாண்டான்.
அதான் உன் பொண்டாட்டி அத்தை என்னமா ஒரே அடியா டங்கு டங்குன்னு ஆடுறா. உனக்கும் பொண்டாட்டி என்ன பார்த்தா கேனீங்கன்னா தெரியுதா? வருங்கால மாமியான்னு பாக்குறேன் இல்ல. மாப்பிள கோபப்படாதீங்க மாப்பிள, அவன் கிடக்குறான், கண்டதை பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, சீக்கிரம் சடங்கு ஆரம்பிக்கலாம் வாங்க. மணிமாரா, என் தங்கச்சி மகளுக்கு நான் தான் சீர் செய்வேன். இதை தடுத்தா தங்கச்சி புருஷன் கூட பார்க்க மாட்டேன். மருமகே எரை சோதரத்தை என் மருமகளுக்கு கண்ணை சவுக்க சவுக்க பூசணும். யோ எங்க வந்து என்னையா பேசிக்கிட்டு இருக்கிற? உனக்கு எனக்கு தான் ஒட்டுமில்ல உறவு ஆகி போச்சுல்ல. என் பிள்ளைக்கு சீர் கொண்டு வந்து வந்து கூப்பிட்டேன் நானு. யோ நல்ல காரியம் நடக்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணுனா உன்னை வெட்டி போட்டுவேன். மாணிக்கு வேலை தான் தாய் மாமன் சீர் செய்வோம். நீ என்ன பண்ண முடியும் பண்ணிக்க. கொண்டு வந்து சீர் எடுத்துக்கிட்டு மரியாதையா கிளம்ப. ஏய் உரிமை வெட்டு கொடுக்க நான் ஒன்றும் கேளப்பையலடா. என் தங்கச்சி பிள்ளைக்கு நான் தான் சீர் செய்வேன். மற்றவங்களாம் அப்புறம் தான் செய்யணும். நீங்க யோ எல்லாம் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கீங்களா? ஏண்டா பாண்டியா, உன்னதான் கூப்பிடவே இல்லையா? என்ன மாதிரிடா வந்த? ஓகே விட்டு ரோஸ் விட்ட பையலா நீ. யோ வாய முடியா, எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் இருக்க பாரு. என் புருஷனை பத்தி பேசுறது யாருக்கும் யோகியதை கிடையாது. யாரா பேசினா விளக்குமாறு பிஞ்சு போயிடு, ஜாக்கிரதை. அண்ணி இத்தனைக்கு காரணம் இந்த மனுஷன் தான். அண்ணி நீங்க சடங்கு செய்யுங்க. ஏய் மலர்பொடி, நான் பாக்குறேன். ஏய் மலர்பொடி, நீ அவங்களோட சேர்த்துக்கிட்டியாடி? ஏடி கட்டின புருஷனை விட அண்ணன் தங்கச்சி உறவு தான் உனக்கு முக்கியமா போச்சா? ஏய் நான் மாணிக்க வேலையோட மானம் மரியாதை என்னடி ஆகுது? நானும் சீர் செய்ய கூப்பிட்டேன். சொல்லுங்க. ஓஹோ அது அப்படி போகுதா? யாராவது பெரியவங்க சொல்லுங்க. இவர் பேசிட்டா இருக்காரு, தங்கச்சி புருஷன் எடுத்து சொல்லுங்க. யோ நிறுத்தியா? ஓஹோ மணிமாரா அப்படி போகுதா? சடங்க முடியட்ட முடியும், நான் பேசிக்கிறேன். மணிமாரா, இவ்வளவு நேரம் நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அவங்க பேசுறது ரொம்ப நியாயமா தெரியுது. நீ ரொம்ப தப்பா பேசுற மாதிரி தெரியுது. உன் மகளுக்கு நலங்கு வைக்கிற இடத்துல நீ வந்து வெட்டுறேன் குத்துறேன் உதைக்கிறேன் இதெல்லாம் இருக்கக்கூடாது. நான் உன் ஊர்க்காரன் இருக்கலாம், ஆனா அவங்க சொல்றது அத்தனையும் நியாயம். நாங்க எப்பவுமே நம்ம ஊர்க்காரங்க எப்பவுமே நியாயத்து பக்கம் தான் இருக்கணும். நீ பாட்டில் பேசிக்கிட்டு இருக்கிற பாண்டியா, நீ தான் சீர் செய்யணும். எங்க ஊர்ல அத்தனை பேர் என்னப்பா சொல்ற? ஆமா ஆமா அவர் தான் செய்யணும். மணிமாரா உன் பக்கம் நாயம் கிடையாது, பாண்டி பக்கம் தான் நாயம் இருக்குது. பின்ன வாழமா அந்த பக்கம் போய் நின்று பேசுவான். எடுத்தோடு நல்லா தம்பி 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 பேசு, நீ பேசு. நிறுத்தடா நிறுத்தடா. ஓஹோ கதை அப்படி போகுதா? சடங்கு முடியட்டு, நான் பேசிக்கிறேன். மாப்பிள இந்த வீட்டில் இருக்கிறவங்களும் இந்த ஊருக்காரங்களும் ஒரே மாதிரி பேசுறாங்க. மாப்பிள என்னால என்ன செய்ய முடியும்? சூப்பர் மாமா, நான் உண்டு என்ன வேலை உண்டுன்னு ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட என்ன சீர்திர வாயின்னு கூப்பிட்டுட்டு இப்ப கேவலப்படுத்துறியா? நீ எல்லாம் கூப்பிட்டான்னு வந்தம் பாரு. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். நீ கூப்பிட்டான்னு வந்தம் பாரு. என்ன இந்த செருப்பால டேய் இவனை வச்சு பிய்ய பிய்ய அடிக்கணும். வாடா, நீங்களும் உங்க உறவும் இங்க போடுங்க மாலைய. மாப்பிளைய பெத்தவுக மனமங்களமா கேட்டுருங்க. சுண்ணாம்பு போல சுருச்ச மோகத்துக்கு எங்க சூரிய நர்வமோசம் எங்கெங்கே வாச்சிச்சோ.
வெத்தல போல விரிச்ச மோகத்துக்கு எங்க சந்திரன் ஆர்வமுசம் எங்கெங்கே வச்சுச்சோ. சாப்பிடு சாப்பிடு அம்பே எடுத்து போடு மாவு முட்டை வச்சுட்டு வா. இந்த தட்டு எடு. நீங்க ஆஃப் பண்ண மாட்டாங்க. நாங்க கூட இந்த ஊர்ல நாய் எப்படி பேசுவாங்கன்னு நினைச்சேன். நல்லபடியா நாயத்தை பேசி சீர் செய்ய முழு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க. அப்படி இல்லப்பா, அதாவது எல்லா ஊர்லயும் நல்ல மனுஷன் நிறைய பேர் இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் 2 பேர் அப்படி இருக்கிறதுக்காக அப்படி ஆயிருமா? நானும் உன்ன மாதிரி தானே. சரி, சிறப்பாக முடிச்சு கொடுத்துட்டுனா ஓகேவா? சரி, நாங்கள் போய் வேலையை பார்க்கலாமா? சாப்பாடு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இருங்க, உங்களுக்கு எல்லாம் அப்புறம் ஆனா எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். வாங்க எல்லாம் சாப்பிட போலாம் வாங்க. நீ சொன்னாலும் சொல்லலாம் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். ஆமாண்ணே வாங்க. நீ சொல்லாட்டி கூட சாப்பிடுவேன், நாங்க சொன்னா தான் சாப்பிடுவோம். நான் இல்ல இல்ல சாப்பிட்டு வாங்க, போங்க, வாங்க, சாப்பிட்டு போங்க. வாங்க எல்லாரும் சாப்பிடுங்க வாங்க. மாப்பிள என்னை மன்னிச்சிருக்கு மாப்பிள. இந்த ஊருக்காரங்களாம் ஒரே மாதிரி பேசுறதுனால என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. ஏ மணிமாறா, நீ நினைச்சா என் பேரனுக்கு ஏற்பட்ட அவமாரியை துடைக்க முடியும். தாத்தா, யோ கிழவா, உனக்கு தான் வயசாகி போயிடுச்சுல. வந்தம்மா தண்ணி அடிச்சுமான்னு போயிட்டே இருக்கணும். உன் ஐடியாவை கேட்டு தான் இப்படி வந்து நிற்கிறான். உன் ஐடியாலாம் ஒன்றும் வேண்டாம், பேசாம இரு. உனக்கு தான் வயசாகி போச்சுல. ஏய், வயசு என் உடம்புக்கு தான், என் மூளைக்கு இல்லை. ஏ மாணிக்கவேலு, நான் சொல்றதையும் உன் மாமன் சொல்றதையும் கேட்டீங்கன்னா உனக்கு ஏற்பட்ட அவமானத்தை துடைக்க முடியும். அந்த பாண்டியனை பழி வாங்கின மாதிரி இருக்கும். சித்தப்ப, இத்தனை நாளா நீங்க சொல்றதா கேட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்பவும் என்னன்னு சொல்லுங்க, நான் செஞ்சு பார்த்துறேன். மாமா வேண்டாம் மாமா, இந்த ஆளை பேச்சு கேட்டு தான் இப்படி வந்து நிற்கிறான். உன் ஐடியா வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நாம புதுசாக ஏதாவது யோசனை பண்ணலாமாம்மா? மாப்பிள, சித்தப்பனை புரிஞ்சுக்கிட்டு அவ்வளவுதான். அவரை சகுனின்னு வச்சுக்கலாம், சாணக்கின்னு வச்சுக்கலாம். மாப்பிள, சித்தப்ப சொல்றதே கேட்போம். ஆனா சொல்லி தொலைங்க, இது ஏதாவது ஒன்று ஆச்சு 2 பேர்த்தையும் வெட்டி போட்டிருப்பேன். டேய் பேரா, நாளை காலையில பாண்டியனோட காட்டுல ஏறு கட்டி ஓட்டுற. நான் ஏறு கட்டி ஓட்டணும். அவன் அறுவோட வருவான், நானும் அவனும் வெட்டி கட்டி சாவறேன். நீ வந்து வேடிக்கை பாரு. யோ ஏயா நீயும் இதோ மாணிக்கவேலு, நான் சொல்றத பொறுமையா கேள்றா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய் மணிமாறா, நாளை காலையில அவன் ஏறி ஓட்டு வரத்துக்கு கொண்டாட்டி இழுத்துக்கிட்டு வர. சித்தப்ப, அவன் எதுக்கு சித்தப்ப அங்க? அந்த பாண்டியோட சொத்தை பிரிச்சு எழுதுவாங்க.
அந்த பாண்டியன் அவ தங்கச்சி எழுதி கொடுப்பான். அத உன் தங்கச்சி பையனுக்கு நீ எழுதி கொடுத்துக்க. என்ன மாமா, தாத்தாவோட ஐடியா சூப்பரா இருக்குது. தாத்தானா தாத்தா தான். சித்தப்ப நாளைக்கு அந்த பாண்டிய மலர் கொடிக்கு சொத்தை எழுதி கொடுப்பானா? அப்படி எழுதி கொடுக்கலனா அவ தங்கச்சி அதான் உன் பொண்டாட்டிய புழுதி காட்டுல போட்டு நாடு மிதிச்சின்னா தானே கண்ண கல்லிங்க அவன் எழுதி கொடுப்பான். எதுக்கும் நம்ம சாராயத்தை 2 கிளாஸ் அடிச்சிட்டு போ, அவளை எழுதிடுவான். ஆமா மாமா, வெளிநாட்டு சரக்கை விட நம்ம தாத்தாவோட லோக்கல் சரக்கு கொஞ்சம் வேகம் அதிகம். சித்தப்ப நாளை காலையில அந்த பாண்டியனா நம்மளால ஒரு கை பாத்துறோம். மாமா, அதை 2ஐயும் நான் பாத்துக்கிறேன், கொஞ்சம் இருங்க. மூர்த்தி, உள்ள போய் 5-6 ஆட்டக்காரங்களா அள்ளிட்டு வாடா. நம்மளை தேடி வந்த தாத்தாயும் மாமாவையும் குசிப்படுத்தி அனுப்பலாம். வயசான காலத்துல ஏன்டா இப்படி தொந்தரவு பண்றீங்க? மாப்ள, சித்தப்பா அப்படிதான் சொல்லுவாரு, நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. சீக்கிரம் கூட்டு வாடா. மாப்ள 4-5 என்ன 10-15 வந்தாலும் நாங்க தளரவும் மாட்டோம், தள்ளாடவும் மாட்டோம். மாப்ள வர சொல்லுங்க, ஒரு கை பார்ப்போம். ஆமா, 3 தலைமுறையா ஒன்னா சேர்ந்து இப்படி கும்பாலம் போடுறது நம்ம ஃபேமிலியில தான். டே தம்பி, அந்த ஐஸ் வாட்டர் எடுத்து கொடு. இந்த பூமிக்கு முதல் வணக்கம், ரசிக மகாஜனங்களுக்கும் வணக்கங்கள். சமயம் 7 சாயந்திரம் நீராக குளிர்ந்த காத்து சிலித்து சிறகடிக்குதே. ஒரு பக்கம் மனசுல தாசு மாமா, மறுபக்கம் நேர்மையுள்ள இளவரசம் மேல ஒரு ஆசைதாம்மா. எந்த ரமோலா டான்சிங் பார்ட்டி என்றும் அழியாதது. இன்னும் இனுக்க வைக்கலாமா? ஏ ரமோலா, இந்த பிள்ளைக்கும் சேலை கட்டி உள்ளான்ல. ராஜமந்திரி ராகமஞ்சரி, அம்மா பேரு அறியாத ஆளு இல்லையே. கலைக்கார ஃபேமிலி தானே, கச்சேரி பார்த்த தூக்க கலையுகின்ற ராத்திரி. சொக்கிலேரி சொப்ன சுந்தரி, நீ பார்க்கும் பார்வை 100 கோடி மல்லி மெத்தடி. என் மூச்சு காத்து 10 கிச்சடி, உன்னை பார்த்ததெல்லாம் மனசுக்குள்ள டீரி டீரி. தொட்டா சுத்தி துப்பாக்கிய வெடிக்க வைக்கும் முத்தம் பத்தி அண்டாதி எல்லாம் மைக்கி போட்டா. உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு, கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு. அவளுக்கு பொன்னி அரிசியா, ஆனா எனக்கு மட்டமான சன்ன அரிசியா. ஆடுகளா 100 லட்சங்களா பெருகி போக எத்தனை இருக்கு அத்தனையோ ஊசியாகி கருகி போச்ச. அவளுக்கு தங்கத்தோடு தான், ஆனா எனக்கு கட்ட போட்ட காட்டன் சேலையா. தங்கத்தோடு அவ காதுல தக தகன்னு மின்னி போக எட்ட இருக்கு சேலை மட்டும் சுருங்கி போய் கிழிஞ்சு போச்ச. ரசிக ராஜ மந்திரி, இந்த தாசு மாமா என் மேல ரொம்ப ஆசைதா. ரசிக ராஜ மந்திரி, இந்த தாசு மாமா எப்பவுமே என் மாமந்தா. கொஞ்சம் மடக்கி தட்டு.
சோ 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 சோக்குலேடி சொப்ன சுந்தரி நீ பார்க்க பார்வ மல்லி மெத்தடி என் மூச்சு காத்து பத்து கிச்சிடி மனசுக்குள்ள டி 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 என்ன அப்படி பாக்குறீங்க? அவன் சோகத்துக்கு அவன் தான் லிரிக் ரைட்டர். எழுதுங்க, மடிச்சு போட்டுருங்க. மடக்கி தட்டு மாமா மாமா மடக்கி தட்டு மடக்கி தட்டு மாமா மாமா மடக்கி தட்டு மடக்கி தட்டு மாமா மாமா மடக்கி தட்டு மாமா கொஞ்சம் மடக்கி தட்டு